நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராம்ராஜ் காட்டன் கிராம தன்னிறைவுக்கான விருது. இந்திய கிராமங்களில் உள்ளது என்பார் காந்தியடிகள். ஆனால் எந்த அடிப்படை வசதியும் இல்லாத கிராமங்களை விட்டு நகரங்களுக்கு குடியேறுகிறார்கள் இந்தியர்கள். அப்படி எந்த வசதியும் கிடைக்காத பல கிராமங்களைப் போல் ஒன்றுதான் ஆலத்தூர். மருத்துவம், சுகாதாரம், சுயதொழில் என்று அனைத்துமே தொலைவில் அமைந்துள்ளதால் சிரமப்பட்ட ஆலத்தூர் கிராமத்தினர் ஓர் முடிவெடுத்தனர். அந்த முடிவு காந்திய நோக்கம் கொண்டது. கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு உள்ள சுயராஜ்ய கிராமமாக கட்டி எழுப்ப முடிவெடுத்தனர். ஊர்கூடி தேரெழுக்க தொடங்கினர். ஒற்றுமையுடன் செயல்பட்டனர் அனைவரும். 20 லட்சம் செலவில் மருத்துவமனை கட்டத் தொடங்கினர். பள்ளி மாணவர்களுக்கு மாலை வகுப்புகள் தொடங்கினர். பெண்களுக்கு சுய வேலைவாய்ப்பு பயிற்சி தரப்பட்டது. இவர்களின் இந்த முயற்சிக்கு அக்கம்பக்கம் உள்ளவர்கள் உதவ ஆரம்பித்தார்கள். இன்று நம்ப முடியாத மாற்றம் நிகழ்ந்துள்ளது. தரமான மருத்துவமனை துவங்கி செயல்படுகிறது. மருத்துவர்கள், செவிலியர், மெடிக்கல் ஷாப் வசதியுடன் ஓர் முழுமையான சுகாதார வசதி பெற்றுள்ளது. கிராமத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள தனி முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. மாலை டியூஷன் நடந்த ஊரில் இன்று பள்ளிக்கூடம் நடைபெற்று வருகிறது. பெண்களுக்கான வேலை பயிற்சி திட்டம் இன்று பலனளிக்க தொடங்கியுள்ளது. அரசு உதவியை மட்டுமே சார்ந்திராமல் மாற்றம் மக்கள் தரப்பிலும் ஏற்பட வேண்டும் என்று உணர்த்திய ஆலத்தூர் கிராம மக்களுக்கு சிறந்த கிராம விருதை வழங்கி சிறப்பிக்கிறது விஜய் டிவி. இப்போ பார்த்த சீன்லாம் ஏதோ சினிமாவில் வந்த சீன் இல்லை. உண்மையாகவே அவர்கள் ஊரில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். ஒரு மாதிரி கிராமமாக நம்ம எல்லாருக்கும் நம்ம ஊரை எப்படி வச்சுக்கணுங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இவர்கள் எல்லோரும் தங்களுடைய கிராமத்தை ஒன்றாக சேர்த்து உருவாக்கி இருக்கிறார்கள். ஆலத்தூர் கிராமத்தை கௌரவிக்கும் நேரம். வாங்கிக்கோங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய அந்த கிராமத்துக்கு பண்ணிகிட்ருக்க சொல்ல முத எங்களை வெளிச்சிக்கு எடுத்துகிட்டு வந்த விஜய் டிவி இப்போ காட்டினாங்களே இந்த மருத்துவமனை பாதியில் நின்றுட்டு இருந்தது. நடந்தது என்ன என்ற ஒரு நிகழ்ச்சியை ஒளிபரப்பு பண்ணாங்க. அதை பார்த்து சென்னை வெல்லிங்டன் கிளப் 11,20,000 கொடுத்தாங்க. ஒரு மருத்துவமனை மட்டும் இருந்தால் பார்த்தா சொல்லிட்டு ஒரு ஆங்கில வழி கல்வி இலவசமாக ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். ஒரு படிப்பு மட்டும் இருந்தால் அது அவங்க திறன் வளர்த்துறதுக்காக பயிற்சி மையங்கள், கம்ப்யூட்டரு, தையல் பயிற்சி, டைலரிங் பத்திரம். இந்த தையல் கற்றுக்கிட்டா மட்டும் ஒரு தொழில் கற்றுக்கிட்டா போதாது இல்லையா, அவங்களுக்கு அங்கே வேலைவாய்ப்பு உருவாக்கணும். நகரம்லாம் பெருசாகிடுச்சுன்னா அவங்களுக்கு நிறைய வசதிகள் கிடைக்காது. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அங்கேயே கிடைச்சிட்டா கிராமத்துட்டு வெளியே வர மாட்டாங்க. அதுக்காக தான் இந்த வேலைகள் வாய்ப்பு உருவாக்கிறதுக்கு இந்த ஆண்டு ஒரு 100 பேருக்கு வேலை கொண்டு வச்சுருக்கிறோம். அடுத்தது பேப்பர் கப் தயார் பண்ணுற மிஷின் வாங்கி வச்சுருக்கிறோம். அது மூலமாக கொடுக்க போகிறோம். ஒரு 2 ஷிஃப்ட்டு, ஒரு ஷிஃப்ட்டுக்கு 8 பேர் ஆசிரியர் சொல்ல 2 ஷிஃப்ட்டு. கார்பரேட் கிச்சன் சொல்லி வச்சுக்கிறோம். இங்கேருந்து சமைச்சு கிராமத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு வேலைப்பாடு பண்ணி அங்கேருந்து உணவு தயார் பண்ணி கொடுக்கறதுக்காக கார்பரேட் கிச்சன் போல் வச்சுருக்கோம். ஸோ வேலைவாய்ப்பு ஒரு அங்கேயே உருவாக்கி நகரத்துக்கு வராமல் பண்ண வச்சுக்கிறோம். அப்புறம் தூய்மை பண்ணதுக்காக அங்கேருந்து தயார் பண்ணுற குப்பையை மண்புழு தயார் பண்ணி இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்காக அதை அடுத்துக்கட்ட வேலை பார்த்துருக்கோம். இதுக்கெல்லாம் நீங்கள் எல்லாம் நினச்சி காசு வேணும்னு சொல்லுவீங்க. காசே தேவை. நம்ம இந்தியா முன்னேறதுக்கு காசே தேவையில்லை. மனம் மாற்றம் தான் ஃபஸ்ட்டு தேவை. இதை செய்யறதுக்கு ஆள் தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் 1300 ரூபா தான் இருக்குது எங்கள் அக்கௌண்ட்டில், எஸ்பி அக்கௌண்ட்டில். ஆனால் பார்த்தீங்கன்னா எங்கள் அடுத்த ஒரு 10 நாளுக்கு அப்புறம் பார்த்தா 2 லட்ச ரூபாய் தேவைப்படுது. கண்டிப்பாக கிடச்சிடும். ஏன்னா நம்ம நேர்மையாகவும் உண்மையாக உழைச்சா, அர்ப்பணம் உழைச்சா காசு தானே வரும். அது ஒரு தடையே கிடையாது.
இந்த ஒத்துமை எப்படி சாத்தியமானது? ஏன்னா ஒரு விஷயத்தை செய்யணுங்கிறப்ப 4 பேர் வேண்டாம், இல்லை இது ஒர்க் அவுட் ஆகாதெல்லாம் சொல்லுவாங்க. பட் ஊரே ஒன்று சேர்ந்து ஒரு ஊரை தூக்கி நிறுத்திருக்கீங்க. இந்த ஒற்றுமை எப்படி சாத்தியம்? இது பெரிய விஷயமே கிடையாது. நம்ம நேர்மையை வச்சா நம்ம பக்கம் மக்கள் வந்துருவாங்க. சிம்பிள். சார், இதான் காந்திய சிந்தனை. உங்கள் நோக்கத்தில் நேர்மை இருக்கும் என்றால் உங்களோடு எல்லோரும் சேர்வார்கள். எவ்வளவு சாதாரணமாக காந்தி சொன்ன விஷயத்தை ரொம்ப அழகா சொன்னீங்க சார். எக்ஸலன்ட். நான் ரொம்ப சந்தோஷப்பட காரணம், என் கிராமத்தில் நான் ஒருத்தன் தான் முதல்ல படித்தவன். ஒரு 60 வீடு தான் மொத்தம் நான் பிறந்தப்போ கிராமத்தில். 11 பேர் படிக்க ஆரம்பித்து எல்லாம் ட்ராப் அவுட் ஆகி நான் ஒருத்தன் தான் அதிகாரப்பூர்வமாக SSLC படிச்சுட்டு வெளியேறின முதல் மனிதன். இந்த மாதிரி ஒரு லட்சிய வீரர்கள் வந்து எங்கள் ஊரில் இருந்திருந்தால் ஒருவேளை நான் அந்த ஊரை வந்திருக்க மாட்டேனோன்னு தோணுது. எங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் கிடையாது, கழிப்பறை வசதி கிடையாது, மின்சாரம் கிடையாது, ரோடு கிடையாது, குடிதண்ணீர் வசதி கிடையாது. குடிதண்ணீருக்கு ஒரு 2 மைல் வந்து சைக்கிளை நானே வந்து கேரியரில் போட்டு போய் தான் தண்ணி கொண்டு வரணும். அது பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது, தம்பி கைகால் முகம் கழுவிட்டு வா, ஸ்கூலுக்கு போகிற டைம் ஆச்சு, குடிச்சிட்டு வான்னு சொல்ல மாட்டேன், குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. அதனால் வாரம் ஒரு நாள் தான் வந்து ஒரு ஊரை தாண்டி போய் குடிச்சிட்டு வருவோம். அந்த இருக்கிற தண்ணியில் நீங்கள் சாப்பிட்டு வாய்க்கு பிடிச்சா சாப்பிட்டுலாம் வெளியே வந்துடும். அந்த மாதிரி மோசமான தண்ணி இருந்த ஊரில் பிறந்து வந்தேன். அப்படி இவங்களை பார்க்கும்போது என்ன வேறு ரோல் மாடல்னு வேறு சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி வந்து இந்த ஆலத்தூர் கிராமம் மாதிரி ஒவ்வொரு இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு கிராமமும் ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு கல்வி, சுகாதாரம், மருத்துவம் எல்லாத்துக்கும் தன்னிறைவோடு அரசாங்கத்தை பற்றி கவலைப்படாமல் சுய சாப்பிடு வாழ்ந்தால் நம்ம நாடு வல்லரசை எப்போது ஆகிவிடும். வாழ்த்துக்கள். நன்றி.